பணம் வந்து நீங்கள் எல்லாருமே பணம் பண்ணலாம். பணம் பண்ணுறதுக்கு எல்லா தொழிலும் எந்த தொழில் பண்ணாலும் பணம் வரும். லஞ்சம் கொடுக்கறதுக்கு என்ன பெரிய விஷயம் இருக்குது? வாங்கும் போதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பணம் இவனுக்கு தான் பிடிக்கும், சட்டை போட்டவனுக்கு பிடிக்கும், பேண்ட் போட்டவன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பணம் வந்து அவன் பூர்ண ஜென்ம புண்ணியப்படி வந்து எப்படி வேணால் பணம் வரலாம். வாஸ்து இருக்கோ வாஸ்து இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. பணம் வரலாம். ஆனால் பணம் நேர்மையான முறையில் வரல, நேர்மையான முறையில் உங்களுக்கு சம்பாதிக்கலைன்னா அந்த பணம் உங்களுக்கு உதவாது சார். இல்லை யாராவது மைக் கொடுங்க சார். சார் இது முக்கியமான கேள்வி சார். ஏன்னா இதுதான் வந்து இந்த பணம் எனும் நான் செல்வ ரகசியங்கள முதல் விஷயம். இவ்வளவு நேரம் பேசுறது உங்களை வந்து மைண்ட் செட் பண்றதுக்காக சொன்னது சார். சார் நீங்க சொன்ன அந்த வார்த்தை பாத்தீங்கன்னா அதே போல இருக்கிறவங்க தான் மாடி மேல மாடி நல்லா வீடு கட்டி வசதியா இருக்கிறாங்க, காரு பங்களா அப்படின்னு செட்டில்மெண்ட்டோட நல்லா ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் நல்லா ஜாலியா சுத்துறாங்க. ஆனா அவங்க வந்து எந்த நேரத்திலயும் நாம இருக்கும்போது அவங்க வந்து கீழ் நிலைக்கு வராங்கன்னு நீங்க சொல்ற நிலைக்கு வராங்கன்னு நம்ப முடியலையே சார். இப்ப நம்ம நேர்மையா இருக்கோம், எதுக்கும் பயப்பட நேர்மையா இருக்கும், எல்லாத்திலும் நேர்மையான முறையில் இருக்கும். ஆனால் நம்ம சீக்கிரமான வளர்ச்சி வர முடியலையே, அது மட்டும் அந்த கொஸ்டின் மட்டும் ஏன் சார் அது டவுட்டாக இருக்கு. தம்பி பழனி சார் கொடுங்களேன், நான் பேசுறேன் சார். அப்புறம் நீங்க கேள்விலாம் கேளுங்க சார். ஐயா ஒரே நிமிஷம் சார். எனக்கு வாஸ்து கூட சார் எங்க வீட்டில் எங்க அப்பா நேர்மையாக தான் சார் இருந்தார், நான் நல்லா இருக்கேன். தம்பி உன் மனைவி பேர் என்னப்பா? மோகனா சார். 5 கோடி ரூபாய் செலவில் கோயில் கட்ட போறேன்ப்பா, கொஞ்சம் பொறுமை. ஓகே தம்பி. ஐயா நானும் ஒப்பந்த வேலை பார்த்தோம் தாங்க. ஒரு ரெண்டு வேலை தான் பார்த்தேன். அதுல உள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வெளியே வந்துட்டேங்க. என்னோட சேர்ந்து ஒப்பந்த வேலை பார்த்தாங்க, ஃபுல்லா கம்ப்ளீட் சுகர் வந்து தான் ஃபுல்லா கம்ப்ளீட் எல்லாம் எஃபெக்ட் ஆயிருக்காங்க. உங்க தம்பி உங்க பேர் என்னப்பா? ரங்கநாதன். இல்ல சார் நீங்க என்ன தம்பியா? ஐயோ சாமி. கமல்நாதன் சார். கமல்நாதன். உங்க பேர் சார் ரங்கநாதன். கமல்நாதனுக்கு ரங்கநாதன், அந்த ரங்கநாதனே பதில் சொல்லிட்டார். நீங்க எந்த ஊர்ப்பா? நான் வந்தவாசி சார். வந்தவாசி பக்கத்துல மணிப்பூர் கிராமம். மணப்பாறைங்க. வந்தவாசிக்கு மணப்பாறை, அது ஸ்ரீரங்கம். ரங்கநாதர் பதில் சொல்லியிருக்காருப்பா. நான் சொல்றேன் உங்க கேள்விக்கு நான் தனியா பதில் சொல்றேன். அவர் ஒரு கான்ட்ராக்டர், 2 வாட்டி கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அது வேணான்னு சொல்லி வந்துட்டாருப்பா. அப்படிதானே சார்? வேற யாராவது சொல்றீங்களா சார்? உங்களுக்கு கேள்வி இது மாதிரி ரங்கநாதன். இவரு உங்க பேர் என்ன சொன்னீங்க தம்பி? கமல்நாதன். தம்பி விட்டுருப்பா, மைக் வேணாம்.